ஆனா மக்களே 371 எபிசோடுக்கு போலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல டென்டேல அடிச்சு நொறுக்கிட்டாங்க எல்லாரும் சேர்ந்து. உடனே மாசம் வந்து நின்னுட்டு இருக்கா நருட்டோ. பார்த்தா நருட்டோ லைட்டா நார்மல் நிலைக்கு வாரான். நீ ஒன்னு டென்டேல ஃபுல்லா என்கிட்ட இருந்து கட் ஆஃப் எல்லாம் பண்ணன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒபிட்டோ. சரிடா உங்க கதையை முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்றான் மாதரா. ஃபயர் ஷெல் மெஜஸ்டிக் ஃபிளேம்னு சொல்லிட்டு மாதரா அட்டாக் போடுதான். அதுக்கப்புறம் ஒபிட்டோ ஃபயர் ஷெல் பாம் பிளாஸ்ட் டான்ஸ்னு ஒரு ஜுட்ஸுவை போட்டு விடுதான். பார்த்தா ரெண்டு பேரும் கம்பைன் பண்ணி ஜுட்ஸுவை போட்டு விடுதானுங்க. இதுல டென்டேல் வர தரையை குத்திருச்சு, தர வர உடஞ்சி செதற ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருமே அட்டாக் தெறிக்கி இருந்தாலும் நருட்டோ அவனோட ஜுட்ஸுவை போட்டு விடுதான். பார்த்தா 9 ஃபார்ம் இருக்கனால யாருக்குமே ஒன்னும் ஆகல, எல்லாருமே சேஃபா தான் இருக்காங்க. சோஜி பார்க்க நல்லவள 9 சக்கரா மோடு மட்டும் இல்லன்னா நம்ம எனக்கு செத்து மிதந்திருப்போம்னு சொல்லிட்டு சடனா சுசோனோ இறக்கி விடுதான் மாதரா. இங்க ஒபிட்ட காமி வச்சு அட்டாக் பண்ணி வீசிக்கிட்டு இருக்கான் எல்லாத்தையும். அதுக்கப்புறம் பார்த்தா ரெண்டாவது அட்டாக் உள்ள போகுது. அதுக்குள்ள பார்த்தா 90ல வச்சு எல்லாத்தையும் தடுத்து வீசிக்கிட்டு இருக்கான் நருட்டோவே. திரும்பி நருட்டோனோட ஜுட்ஸோ போட்டு எல்லாத்தையும் காப்பாத்துறான். சக்கரம் நினைக்க டே நருட்டோ 90 சக்கரை வச்சு எல்லாத்தையும் காப்பாத்திக்கிட்டு இருக்கேடா, நீ நல்லா தான் இருக்கியான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காவா. பார்த்தா அவனுக்கு அப்படி இழைக்க ஆரம்பிச்சிட்டு நருட்டோக்கு. சடனா அவனுக்கு மறைஞ்சு போயிட்டானு, எங்கடா போனான்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க. தொலைஞ்சு போடலாம் வாய்ப்பே கிடையாது, கண்டுபிடிக்கும் சொல்லி எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்காங்க. டே மேல இருந்து வரான்னு சொல்றான் கக்காச்சி. பார்த்தா ஒபிட்டோ மேல இருந்து அடிச்சு நொறுக்க வரான் நருட்டோவை. என்னடா நருட்டோ முந்தி அஃபென்ஸ்ல சண்டை போடுவோம், இப்ப டிஃபென்ஸ்ல சண்டை போடுறதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா நருட்டோ ஆல்ரெடி நிறைய பேருக்கு சக்கரா கொடுத்து ஒரு மாதிரி இழைக்க ஆரம்பிச்சிட்டு அவனுக்கு. ஏய் நருட்டோ நீ எல்லாம் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு 90ல உள்ள இருந்து கட்டிக்கிட்டு இருக்கு. நான் வர நிறைய சக்கராவை கொடுத்தனால உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு கேட்க 90 வர அதோட பவர் வந்து சார்ஜிங் பண்ணிக்கிட்டு இருக்கு, அதனால பார்த்தே தான் நம்ம இருக்குன்னு சொல்லிட்டு போக போக வீக் ஆகிட்டே போய்கிட்டு இருக்குன்னு சொல்றான் ஒபிட்டோ. நீ தாண்டா ஒன்னும் புரிஞ்சுக்கல, நீ தாண்டா தனிமையில இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. ஆனா இப்ப நான் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்றது எனக்கு சந்தோஷமா தாண்டா இருக்குன்னு சொல்றான் அவன். பார்த்தா எல்லாரும் ஒரே இடத்துல அட்டாக் பண்ண வராங்க அவன். டேய் உன்னோட காமெட ப்ரொடெக்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஏதோ பாண்ட் இருக்கு அப்படி இப்படின்னு சொன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா பேசுறேன்னு சொல்லிட்டு நருட்டோ கத்துறான். டேய் நீ இப்பெல்லாம் பேசாதாண்டா உன்னை பார்த்துல எனக்கு வெறுப்பாகுன்னு சொல்றான் நருட்டோ. என்னோட காமெடுக்கு பர வேண்டிய அட்டாக் என் மேல என்ன விழுந்தாலும் பிரச்சனை இல்லடா, அதனை எல்லாத்தையும் தாங்க சக்தி உள்ளவனா தாண்டா நான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. என்னைக்குமே என்னோட காமெட நான் விட்டே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். என்னோட காமெட்ஸ் எப்பவுமே நெஞ்சில தாண்டா வச்சிருக்கேன், அவங்களுக்கு என்னைக்குமே நான் வழியை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. டேய் நருட்டோட நீ என்ன தடாண்டா செய்ய முடிவு எடுத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கக்காச்சி பாத்துக்கிட்டு இருக்கான். நருட்டோ பேசுறதை கேட்டுட்டு எல்லாருமே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க சுத்தி உள்ளவங்க எல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தா மாதரா தண்ணி நின்னுட்டு இருக்கான். இது தப்பே இல்ல, இது ஹாசிராமாவோட சக்கரா தான் சொல்லிட்டு இங்க ஒரு பக்கம் டென்டேல் கல்லுகள் எல்லாம் உடச்சு எரிஞ்சிட்டு வந்துகிட்டு இருக்கு. பார்த்தா சுஜியையும் மகனாலாம் ஹோல்டு பண்ணவே முடியல. டென்டேல் உடைக்க ஆரம்பிச்சு கல்லுகள் எல்லாம். பார்த்தா திரும்பி அது நார்மல் நிலைக்கு வருது, கை கால்லாம் திரும்பி முளைக்க ஆரம்பிச்சிட்டு அதுக்கு. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் முயற்சி பண்ணேன் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவரு இனிமேல் எந்த ஜுட்ஸும் யூஸ் பண்ணி ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க. பார்த்தா யாராலுமே பொறுக்கவே முடியல, சத்தம் அவ்வளவு பெருசா இருக்கு. 90 சொல்லுது டே டென்டேல் வந்து கேட்டக்லிசம்ஸ்க்கு வந்து பிளான் பண்ணது சொல்லிக்கிட்டு இருக்குது. என்னது கேட்டக்கு அப்படின்னா என்னடா அது ஒண்ணுமே புரியலன்னு சொல்றான் நார்ட்டோ. டே அது தரைய உடைக்க போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு 90. டே டென்டேலுக்குள்ள எங்குள்ள லிங்க கட் பண்ணி விட்டீங்கல்ல, இனிமேல் என்னால கூட அதை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒபிட்டோ. சரி இனிமேல் டென்டேலோட ஜிஞ்சிரிக்கானதான் சரிப்பட்டுன்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கான் ஒபிட்டோ. சடனா ஒரு கத்துது, அங்க ஃபுல்லா புகை முட்டமா மாறுது. பார்த்தா தரகரெல்லாம் வெடிச்சு செதற ஆரம்பிச்சுட்டாங்க. பார்த்தா மாதரவனோட சுசானோ யூஸ் பண்ணி அவனை காப்பாத்திக்கிட்டு அங்க நின்னுக்கிட்டு. சரி இந்த டென்டேலே மறைய வச்சதாண்டா சரிப்பட்டுன்னு சொல்லிட்டு கக்காச்சி காமி ஜுட்ஸு போட வரான். உடனே பார்த்தா ஒபிட்டோ மேல வந்துட்டான். இந்த வாட்டி உனக்கண்டி நான் வந்துட்டு சொல்றான் அவன். நருட்டோ நீங்க பாத்துக்கோன்னு சொல்லிட்டு கக்காச்சி போய்கிட்டே இருக்கான். பார்த்தா கக்காச்சி அவனை உள்ள எடுத்துட்டான், இவன் அவனை உள்ள எடுத்துட்டான். ரெண்டு பேரும் அந்த டைமென்ஷனுக்குள்ள போயிட்டானுங்க. பார்த்தா டென்டேல் கத்துன அடுத்த செகண்ட்ல அந்த இடமே வெடிச்சு செதறிட்டு பாதி இடம் தரமட்டமா ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தா இடி மின்னலு தண்ணி சொலலு எல்லாமே ஒரே இடத்துல அட்டாக் பண்ண மாதிரி ஆரம்பிக்காங்க. பார்த்தா ஏதோ கடல் தண்ணி உள்ள வந்த மாதிரி ஆரம்பிச்சிருச்சு. மக்கள்லாம் உயிரோட இருக்காங்களானே தெரியல. பார்த்தா 90 அட்டாக் எல்லாம் பண்ணல, வெறும் கத்தான் செய்யுது. பார்த்தா என்னமோ நடந்த மாதிரி ஆகுது அங்க. ஆனா மாதரா சிசனோ யூஸ் பண்ணி அவன் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டான் ஒரு வழியா. உடனே மாதரா சொல்லிட்டு இருக்கான் இந்த அட்டாக்ல பாதி பேர் செதுருப்பானு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா இருந்தாலும் 90 பவரை யூஸ் பண்ணி எல்லாரும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்கான் நாருட்டோ. திரும்பி நாருட்டோ நம்மள ப்ரொடெக்ட் பண்ணிட்டானான்னு சொல்லிட்டு எல்லாரும் மிரண்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா நாருட்டோ செதறி போய் கிடக்கான். ஆனா திரும்பி அவன் நார்மல் நிலைக்கே வந்துட்டான். அவன் பார்த்தா ரத்தம் சொட்ட நின்னுட்டு இருக்கான். டென்டேல் உன்னால இவ்வளவுதான் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு வர கேட்காம. பார்த்தா 8 தவிர மிச்சம் எல்லா டெய்லும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிருக்குங்க. பார்த்தா டென்டேல் நாருட்டோ பக்கத்துல சேஜ் ஆஃப் 6 பாத் மாதிரி நின்னுட்டு இருக்கான். பார்த்தா டென்டேல் அடுத்த ஃபார்முக்கு போக ஆரம்பிக்காது. பார்த்தா இவ்வளவு ஒல்லியா இருந்துச்சு. பார்த்தா பாடி எல்லாம் அது பெருசாகுது. அப்புறம் நாருட்டோட சக்கரம் மொத்தமா போயிருச்சு. எல்லாருமே நார்மல் நிலைக்கு வந்துட்டாங்க. உன்னை மாதிரி இருக்கான். டே நாருட்டோ உன்னோட லிமிட் ஓரளவுக்கு ரீச் பண்ணிட்டியான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் உன் கதையை முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு வேற சொல்றான். ஆனா அதுக்கு முன்னாடி அவனுக்கு முன்னாடி ஃபார்மேஷன்ல மாசம் வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா ஹினாட்டோ ஒரு ஆர்மியே இறக்கி வச்சிருக்காங்க. பார்த்தா வாங்கடா எல்லாரும் ஒரே இதுல சேர்ந்து அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கா ஹினாட்டா. உன்னை ரெக்கவர் பண்ண நேரம் வந்துட்டு சொல்லிட்டு சக்கரா மாசம் வந்து ஹீல் பண்ண ஆரம்பிச்சான் நாருட்டோவை. பார்த்தா எல்லா ஷிபையும் வேற லெவலில் நின்றுட்டு இருக்கானுங்க. அதுக்கு பிறகு கக்காச்சியும் ஒபிட்டோயும் காட்டுறாங்க. பார்த்தா ரெண்டு பேரும் அந்த டைமென்ஷன்ல வந்துட்டானுங்க. பார்த்தா இறங்கின அடுத்த கக்காச்சி லைட்டிங் பிளேட கொண்டு வந்துட்டு அனல் வேகத்துல வரான். ஆனா ஒபிட்டோ போட்டு தலாம அப்படி நின்னுக்கிட்டு இருக்கான். என்னடா கக்காச்சி இவ்வளவு தூரம் வந்து இன்னும் யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கே, எனக்கு கொல்லவா வேண்டாமான்னு சொல்லிட்டு ஒபிட்டோ கேட்கான். உனக்கு என்னை கொல்ல நிறைய வாய்ப்பு கிடைச்சிச்சு, இருந்தாலும் நீ கொல்லாம விட்டுட்டிலன்னு சொல்லிட்டு கேட்காம உன்னை பழசை யோசிச்சு பார்க்கான். முதல்ல ஒபிட்டோ அடிக்கல, அந்த சமயத்துல சிட்டரிய போட்டு ஒபிட்டோ கொண்டிருக்கலாம். ஆனா இருந்தாலும் அந்த சமயத்துல அவன் கொண்டிருந்திருக்க மாட்டான். ஒரு சண்டை நடந்துகிட்டு இருக்க இன்னமாடா யோசிச்சுட்டு இருப்பீங்க, ஒரு முடிவுல இருங்கடான்னு சொல்றான் ஒபிட்டோ. இன்னும் காப்பாத்தலான்னு சொல்லிட்டு உன் மனசுல இன்னும் ஒரு மாதிரி கில்ட்டியாவா இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காம. என்னோட ப்ராமிஸை காப்பாத்த முடியலன்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்கான் ஒபிட்டோ.
என்னடா கக்காஷி நினைச்சுக்கிட்டு இருக்கேன் நான் இன்னும் மாறுவேன்னு சொல்லிட்டா அதுக்காண்டி தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஒபிட்டோ கேட்கான். டே ஒபிட்டோ இதை ஸ்டாப் பண்றா ஏன்டா அப்படிலாம் பண்றான்னு சொல்லி கக்காச்சி கேட்கான். டே உன்னோட ட்ரீம் என்னன்னு எனக்கு தெரியும்டா ஹொக்காகே ஏறதுதான் அதே ட்ரீம் தான்டா நருட்டோ நினைச்சுக்கிட்டு இருக்கான் நீனும் அவனும் ஒரே மாதிரி தான்டா சொல்றான் அவன் கக்காச்சி. உன்னை அப்படி பழச கட்டுறாங்க நான் தான் ஃபியூச்சர் ஹொக்காகே ஒபிட்டோ உச்சிகான்னு சொல்றான் அவன். அதெல்லாம் அப்படி கக்காச்சி யோசிச்சு பார்க்கான். பார்த்தா நருட்டோ அப்படிதான் சொல்லிருப்பான் நான் தான் ஒரு கிரேட் ஹொக்காகே ஆக போறேன் வருங்காலத்துல எல்லாரும் என்னை மதிக்கும் ஷினோபியா நான் மாறுவேன்னு சொல்லியிருப்பான் அவன். உன்னோட முந்தைய காலத்துல நீ இப்போ உள்ள நருட்டோ மாதிரி தான்டா அப்ப இருந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். நருட்டோ இப்ப என்னெல்லாம் பேசுறானோ உன்னோட வார்த்தையை கேட்கற மாதிரி எனக்கு இருக்குன்னு சொல்றான் கக்காஷி. எனக்கு அதான் ஒண்ணு புரியல எதுக்கு உன்னால நருட்டோட ஃபீலிங்கை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல எனக்கு அதான் இன்னும் யோசனையாவே இருக்குன்னு சொல்றான் கக்காஷி. இன்னும் நீ பழசு எப்படி இருந்து அதை மாதிரியே உன்னால மாற முடியும்னு சொல்லிட்டு இருக்கான் கக்காஷி. பார்த்தா அதெல்லாம் கேட்டு நக்கலை சிரிக்க ஆரம்பிச்சிட்டான் ஒபிட்டோ. சரி ஒன்னு கேட்கணும் கக்காஷி இன்னும் உனக்கு கில்ட்டியாவா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். என்ன நம்பிக்கிட்டு இருக்க இன்னும் இந்த வார் உனக்காண்டி ரெண்டுக்காண்டி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கான்னு சொல்லிட்டு கேட்கான் அவன். இன்னும் உன்னால எதையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலன்னு சொல்றான். சடனா கெஞ்சுட்ஸுவை போட்டு விட்டான் அவன். கெஞ்சுட்ஸுவை போட்டு விட்டு அந்த சுடரிக்குள்ள போய் நின்னுக்கிட்டு இருக்கான் அவன். எனக்கு எல்லா விஷயமுமே தெரியும் சொல்றான் அவன். சடனா ரின்ன காட்டின மாதிரி அவனுக்கு காட்டி கொடுக்கான். உன்னோட லைட்னிங் பிளேட தாண்டா வேணுக்குனே ரின்னு வந்தான் முதல்கொண்டு எனக்கு தெரியும் நீ அவளை கொல்லல எனக்கு தெரியும் சொல்றான் அவன். அந்த சம்பவம் ஃபுல்லா கூட எனக்கு தெரியும் சொல்றான். ரின்ன வந்து ஹிடன் மிஸ்டுக்காரனை கடத்திட்டு போனானுங்க ஃபோர்ஸ் பண்ணி தேர்ட் டைல் ஜிஞ்சுரிக்கே மாத்தலான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பழச காட்டுறாங்க. அந்த சமயத்துல தான் நீ ரின்ன காப்பாத்தி அங்க இருந்து வெளியே கூட்டு வந்த அப்படிதானு சொல்லிட்டு கேட்காம ஆனா ஹிடன் மிஸ்டுக்காரங்க அது எல்லாமே பிளானா தான் வச்சிருந்தாங்கன்னு சொல்றான். நீ எவ்வளவு சீக்கிரமா ரின்ன காப்பாத்தி கூட்டு போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா காப்பாத்தி கூட்டு போய்கிட்டு இருந்த ஆனா இருந்தாலும் அவனுக்கு வந்துட்டானுங்கன்னு சொல்றான் அவன். இதெல்லாம் உனக்கு எப்படிடா தெரியும் சொல்லிட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான் கக்காஷி. உன்னை எப்படி பழச காட்டுறாங்க பார்த்தா ரின்ன கடத்திட்டு போயிட்டாங்க. ரின்ன கடத்திட்டு போன பொண்ணு அவளை காப்பாத்துறதுக்காண்டி ஒரு ரெஸ்கியூ டீம் வந்திருக்காங்க. அந்த ரெஸ்கியூ டீமுக்கு கேப்டனா வந்தது நம்ம கக்காஷி தான். பார்த்தா ஹிடன் மிஸ்ட்ல உள்ள எல்லாரையும் போட்டு தள்ளிட்டான் கக்காஷி டீம்ல உள்ளவங்க. பார்த்தா நிறைய பேர் அடிபட்டு கிடக்காங்க. நீங்க எல்லாம் இங்க இருங்க நான் போய் ரின்ன காப்பாத்த போறேன்னு சொல்றான் கக்காஷி. அவளை வந்து ஏதோ டெஸ்ட் சப்ஜெக்ட் கண்டி யூஸ் பண்ண போறாங்க அது மட்டும் எனக்கு தெரியும் சொல்றான் கக்காஷி. பிளட் மிஸ்ட் வில்லேஜுக்குள்ள மட்டும் கொண்டு போயிட்டாங்கன்னா அவளை திரும்பி காப்பாத்தி கொண்டு வர முடியாதுன்னு சொல்றான் கக்காஷி. நீ தனியெல்லாம் போவாதான்னு சொல்றான் அந்த லீஃப் என்னக்காரன். நான் ஒன்னும் தனியா போகல அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன சமனிங் ஜிட்ஸ் போட்டு பக்கும் டீம் இறக்கி விட்டான் தலைவன். ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு ஆள் வந்த பிறகு நீ ரின் இருக்க இடத்துக்கு நீ கூட்டுவான்னு சொல்றான் கக்காஷி. சரின்னு சொல்றான் அவன். அது மாதிரி ரின்னை தேடி கக்காஷி டீமே வேக வேகமா போறாங்க. கொஞ்சம் பொறு ரின் நான் ஒபிட்டோ கொடுத்த ப்ராமிஸ கண்டிப்பா காப்பாத்தி தீரும் சொல்லிட்டு அனலகத்துல வந்துகிட்டு இருக்கான். பார்த்தா போற வழியில நிறைய ஹிடன் மிஸ்ட் ஆள்கள் நின்னுக்கிட்டே இருக்கானுங்க. பார்த்தா ஒளிஞ்சு போறான் கக்காஷி. பார்த்தா ஒரு வழி அந்த குகைக்குள்ளே வந்துட்டான். பார்த்தா அந்த நாய்கள் எல்லாம் அங்கங்க சுத்த விட்டு ஹிடன் மிஸ்டுக்காரங்கள திசை திருப்ப பார்க்கான் கக்காஷி. அதுக்கப்புறம் பேப்பர் பாம்பை தூக்கி போட்டுவிட்டு கக்காஷி அங்கிருந்து மறைஞ்சு தப்பிச்சு போயிட்டாங்க. பார்த்தா நாய்கள் எல்லாம் வச்சு திசை திருப்பிட்டு அவங்க குகை வழியா உள்ள போயிட்டான். பார்த்தா 4 நாய் தான் அங்க போயிருக்கு. கக்காச்சி கூட இன்னொரு 4 நாய் வந்திருக்கு. அது பக்குன்னு வந்திருக்கு. கக்காச்சி இந்த வழியில தான் அவங்க இருக்காங்கன்னு சொல்லி கூட்டி போய்கிட்டு இருக்கு பக்குன்னு. பார்த்தா ஒரு வழியா ரின் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. பார்த்தா அவளை கெட்டி போட்டு வச்சிருக்காங்க. பார்த்தா ஒரு மாதிரி சுயநினைவு இல்லாமலே இருக்கா. பார்த்தா கெஞ்சுட்ஸோ போட்டு வச்சிருக்காங்க. கெஞ்சுட்ஸோ ரிலீஸ் பண்ணி விடுறான் கக்காச்சி. பார்த்தா ரின்ன காப்பாத்தி இங்க இருந்து கூட்டு போக போறான். அதுக்குள்ள ஹிடன் மிஸ்ட் ஆளுங்க வந்துட்டாங்க. கக்காச்சி இருக்கிறத பாத்துட்டாங்க அவங்க. டே லீவ் ஷினோபி உள்ள வந்துட்டான்னு சொல்றாங்க. திரும்பி வந்த குகை வழியோட தப்பிச்சு ஓடுறாங்க அவங்க. பார்த்தா அவங்க வரதுக்குள்ள அந்த குகையை நாய் கத்தியே மூட வச்சிருச்சு. இருந்தாலும் கக்காச்சி ஒளிஞ்சு போய்கிட்டு இருக்கான். உடனே பக்குன்னு சொல்லுது நீங்க அங்க வழியா தப்பிச்சு போங்க நான் இவங்களை திசை திருப்பிக்கிடுன்னு சொல்லுது. அது நாங்க ஏதாச்சும் ஒரு எண்ட்ல போய் மாட்டிக்கிட்டோம்னா எங்களோட ஜுட்ஸு உடைச்சிருவோம் கக்காஷி அப்படின்னு சொல்லுதுங்க. சரின்னு சொல்றான் கக்காஷி. வா போலாம் சொல்லிட்டு இருக்கான் கக்காஷி. கக்காஷி என் மனசுக்குள்ள என்னமோ ஒண்ணு செய்து என்ன ஏரியும் என்னமோ நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. முதல்ல நம்ம இருந்து தப்பிப்போம் அதை பத்தி அப்புறம் யோசிப்போம்னு சொல்றான் அவன். கக்காஷி என் உடம்புக்குள்ள யாரோ இருக்க மாதிரியே எனக்கு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்ன பேசிக்கிட்டு சொல்லிட்டு கக்காஷி கேட்டுக்கிட்டு இருக்கான். எனக்கு என்னன்னே தெரியலன்னு சொல்றாரு. பார்த்தா ஹிடன் மிஸ்ட் ஆளுங்க திரும்பி துரத்த ஆரம்பிச்சானுங்க. முதல்ல இங்க இருந்து தப்பிப்போம் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பேசணும்னு சொல்றான் கக்காஷி. போற வழியில ஹிடன் மிஸ்ட் ஆளு எல்லாத்தையும் போட்டு போய்கிட்டே இருக்கான் தலைவன். ஹிடன் மிஸ்ட் ஷினோபியை என்னை வச்சு ஏதோ ஒரு சடங்கு பண்ணானுங்க. என்ன பண்ணானுங்க தான் தெரியலன்னு சொல்லிட்டு நான் பண்ண அதுக்கடுத்த செகண்ட் அன்கான்சியஸ்னஸ்க்கு போயின்னு சொல்லிட்டு இருக்காவா. பார்த்தா அவளை பிடிச்சி வச்சு 3 டேல வச்சு உள்ள ஏத்திருக்காங்க. அவளை ஜிஞ்சுரிக்கிய மாத்திருக்கானுங்க அவனுங்க. நான் லீஃப் வில்லேஜ்க்குலாம் வர முடியாதுன்னு சொல்றாரு. என்ன பேசுறேன்னு சொல்லிட்டு கக்காஷி கேட்கான். கக்காஷி உடனே என்னை கொல்லுன்னு சொல்றாவா. எதுக்குன்னு உன்னை கொல்லணும்னு சொல்லிட்டு கக்காஷி கேட்கான். ஹிடன் மிஸ்டுக்காரனே என்னை யூஸ் பண்ணிட்டானுங்க கக்காஷின்னு சொல்றாவா. நான் மட்டும் இப்ப லீஃப் வில்லேஜ்க்கு வந்தோம்னா லீஃப் வில்லேஜ் அழிச்சிருன்னு சொல்றாவா. நான் ஒபிட்டோக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணி தீருன்னு சொல்றான் அவன். அதெல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காவா. நீ போ நான் இதை பாத்துக்கிட்டு சொல்றான் கக்காஷி. ரின் அப்ப தப்பிச்சு போகாம திரும்பி கக்காஷி பக்கமே வந்திருக்காவா. உடனே கக்காஷி பதக்கட்டுல மிரண்டா இவனுக்கு இந்த கதெல்லாம் தெரியுமான்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி ரின் மட்டும் ஹிடன் லீஃப்க்கு வந்துட்டான்னா ஹிடன் மிஸ்டுக்காரனுங்க வேணும் இந்த 3 டேல் ஜிஞ்சுரிக்கிய வந்து அட்டாக் பண்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தானுங்க. அதனாலதான் ரின் ஊருக்கு வரணும்னு சொல்லிட்டு ஒபிட்டோ கேட்கான். பார்த்தா கக்காஷி அவனோட சிடரிய போட்டு ஹிடன் மிஸ்ட் ஆளு ஒருத்தனையும் பொலந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கான். சடனா ஒருத்தனை கொல்ல போய் நேரத்துல ரின்னுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. சடனா லைட்னிங் பிளேடுக்குள்ள வந்து அவளாதான் வேணுக்குள்ளே வந்து விழுந்திருக்கா. அவ சூசைட் பண்ணிக்கிட்டான்னு சொல்றான் அவன். அவ யார லவ் பண்ணாலும் அவன் கையிலே வந்து செத்துட்டாள அப்படித்தானே கக்காஷின்னு சொல்ற ஒபிட்டோ சொல்றான். ஹிடன் லீஃபை ப்ரொடெக்ட் பண்ணதுக்காண்டி தான் அவ செத்தான்னு சொல்லிட்டு நீ என்ன சொன்னாலும் சரிதான் நீ ரின்னை ப்ரொடெக்ட் பண்ணல அது மட்டும் தான் உண்மைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒபிட்டோ. என் மனசுல என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னா ரின்லாம் உண்மையிலே சாகலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். அங்க செத்தது ரின்
ரின்னே கிடையாது, ஒரு ஃபேக்கான ஆளுன்னு சொல்றான் ஒபிட்டோ. ரின் எப்பவுமே ரின்னு தான்டா, அவன் எப்பவுமே உயிரோட தான் இருப்பான்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். இந்த சூழ்நிலையை கிரியேட் பண்ணது இந்த ஷினோபிக்காரங்க தான்டா, வேற யாரும் கிடையாதுன்னு சொல்றான் அவன். அதனால இந்த உலகமே வேஸ்டான உலகம்னு சொல்றான் அவன். நருட்டோ சொன்ன வார்த்தை உனக்கு இன்னமோட புரியலன்னு சொல்லிட்டு இருக்கான் கக்காஷி. உண்மையான காமனட்ஸ் எப்பவுமே வெளியே இல்லடா, நம்மளோட இதயத்துல இருக்காங்கன்னு சொன்னா அது உனக்கு புரியலன்னு சொல்லி கக்காஷி கேட்கான். சில காலத்துக்கு முன்னாடி நீ என்ன சொன்னியோ அதே தாண்டா அவனும் சொல்றான்னு சொல்லிட்டு இருக்கான் கக்காஷி. இன்னும் உன்னால நம்ப முடியும் எனக்கு தெரியும் ஒபிட்டோன்னு சொல்லி கக்காஷி கேட்கான். என்னை பாருடா கக்காஷி, என் மனசுக்குள்ள எதுவுமே இல்ல, எனக்கு ஹார்ட்டே இல்லைன்னு சொல்றான் அவன். அதனால எனக்கு வலிக்கவே செய்யாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அதனால நீங்கள் கில்ட்டியெல்லாம் யோசிக்காதடா கக்காஷின்னு சொல்றான் அவன். இந்த உலகமே ஒரு நரகம் மாறிடா, அதனால இந்த உலகத்துல நீ இருக்காதுன்னு சொல்றான் அவன். உன்னோட வழியை பத்திலாம் எனக்கு எல்லாமே தெரியும் கக்காஷின்னு சொல்றான் அவன். நாங்க 2 பேரும் போனதுக்கு அப்புறம் டே பை டே நீ ரொம்ப வருத்தத்துல இருக்கு எனக்கு தெரியும். ரின்னோட கல்லறையில என்னோட கல்லறையில நீ மன்னிப்பு கேட்கறது எனக்கு எல்லா விஷயம் தெரியும் சொல்றான் அவன். கக்காஷி நீ பண்ணதெல்லாம் போதும்டா, இந்த வழியில இருந்து வெளியே வா. ரின்னு இங்கதான் இருக்கா, பழைய ஆள் நான் இங்கதான் இருக்கேன், ஏன் கூட வந்து சேருன்னு சொல்றான் ஒபிட்டோ. கெஞ்சுட்ஸுக்குள்ள என்னனாலும் பண்ணலாம்னு சொல்றான் அவன். என் மனசுல உள்ள ஓட்டை இது வந்து ஃபில் அப் பண்ணிருன்னு சொல்றான் அவன். சோ அடனா சிடோரி வச்சு உடச்சு எரிதான் கக்காஷி. ரின்னு போயிட்டு அவ்வளவுதான்டா, நீ உயிரோடு இருக்க, என் கூட வந்து சேருன்னு சொல்றான் கக்காஷி. இந்த மாதிரி எல்லாம் பண்ணாவாடா மனசு நிறைய நீ நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கக்காஷி ஒபிட்டோட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான். உண்மையான ரின்னு இறந்துட்டாடா, இப்ப இருக்க வந்து நீ பொய்யான ரின்னை பத்தி பேசிக்கிட்டு இருக்கன்னு சொல்றான் அவன். அவளே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு நம்ம ஊரை காப்பாத்திருக்கா, நீ ஏன்டா இப்பெல்லாம் பண்றான்னு சொல்லிட்டு கக்காஷி கேட்கான். நீ இப்படியே பண்ணிக்கிட்டு தான் உன் மனசு என்னைக்குமே பூர்த்தி அடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் கக்காஷி. இங்க உடனே டென்ட்ல கட்டுறாங்க, பார்த்தா வாய பொளந்துகிட்டு இருக்கு ஒரு மாதிரி. பார்த்தா அது அடுத்த கட்ட டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு போய்கிட்டு இருக்காது. என்னடா இது பண்ணுன்னு சொல்லிட்டு சுத்தி உள்ளவங்க எல்லாம் முழிக்காங்க, பார்த்தா பூ மாதிரி வருது. அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை மறந்துங்க. See you, bye.